இன்றைக்கி சுண்டைக்காய் சட்னி தான் செய்ய போகிறோம். சுண்டைக்காய் கொஞ்சம் எடுத்துக்கங்க. சும்மா ரவுண்டு புளி எடுத்துக்கங்க. 2 வெங்காயம், காஞ்ச மிளகாய் ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. கருவேப்பிலை போட்டாலும் போடலாம், ஆனால் கருவேப்பிலை போட்டால் நல்லது. அதனால் நான் கருவேப்பிலை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துங்க. உளுத்தம் பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா மணமாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் சுண்டைக்காவை நசுக்கிட்டு வெங்காயத்தை அரிஞ்சிட்டு காட்டுறேன். முதல்ல நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வாரும். உளுத்தம் பருப்பு கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். சுண்டைக்காயும் போட்டுட்டு இந்த புளியும் போட்டு சுண்டைக்காவை அரைச்சி மறுபடியும் கழுவினாலும் கழுவலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் அந்த விதையோடு போட்டால் தான் சத்து. இந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கணுங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வெள்ளை கலரில் அந்த சுண்டைக்காய் வெள்ளை கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கணும். ஃபுல்லாக அந்த வெள்ளை கலரில் தெரியுது பாருங்கள் சுண்டைக்காய். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிருச்சு. நான் இதை வதக்கி எடுத்துகிட்டு வரேன். இது நல்லா வெள்ளையாயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போய்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நம்ம தாளிச்சிக்கலாம். சட்னி அரைச்சிட்டேன். கொஞ்சோண்டு முதலே நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கினதுனால கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். நம்ம எல்லாத்தையும் வதக்கிறதுனால நம்ம தாளிக்காமையே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாசனைக்காக தான் இப்போ தாளிக்கலாம். கருவை நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சு ஓகே, சுவையான சுண்டைக்காய் சட்னி ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி உங்களுக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து நான்